வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். கோட்சேவுக்கு சிலை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட உருவ பொம்மை எரிப்பில் வாலிபர் காயம். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அதிர்ச்சி. தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவு நாள். முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை. தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று பிரணீதா சாதனை. நெல்லித்தோப்பு காங்கிரஸ் பிரமுகர் ஜான்குமார் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். கோட்சேவிற்கு சிலை வைக்கப்பட்டிருப்பதை கண்டித்து உருவ பொம்மை எரிப்பில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிட கழக தொண்டர் உடம்பில் தீ பற்றியதால் பரபரப்பு காணப்பட்டது. மகாத்மா காந்தி அடிகளை சுட்டு கொன்ற கோட்சேவிற்கு சிலை வைக்க வேண்டுமென சில அமைப்புகள் அறிவித்திருப்பது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு ஆதரவளிப்பதாக கூறி கோட்சேவின் உருவபொம்மை எரிப்பு போராட்டம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் வெள்ளிக்கிழமை அன்று தலைமை தபால் நிலையம் எதிரே நடைபெற்றது. இதற்கு தலைவர் வீரமோகன் தலைமை தாங்க, துணைத் தலைவர் இளங்கோ, செயலாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது உருவ பொம்மையை கொளுத்த பெட்ரோல் கலந்த பேப்பரை தீ வைத்த வாலிபரின் உடலில் திடீரென தீப்பிடித்துக் கொண்டது. இதனால் நிலைகுலைந்த வாலிபர் உடனடியாக சட்டையை கயிற்று எறிந்த போதிலும் கை மற்றும் மார்பு பகுதியில் தீக்காயம் ஏற்பட்டது. இதனால் அவரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவத்தினால் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடையே பரபரப்பு காணப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அம்பேத்கர் சிலை அருகில் நடைபெற்ற போராட்டத்தின் போது இது போன்று வாலிபர் ஒருவர் தீப்பிடித்து காயமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மகாத்மா காந்தியின் 68வது நினைவு தினம் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இசையஞ்சலி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். புனேவில் நடைபெற்ற தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான ஸ்கேட்டிங் போட்டியில் புதுவை பேட்ரிக் பள்ளி மாணவி பிரணீதா தனிநபர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு தொழிலதிபர் ஜான்குமார் வாழ்த்து தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் கடந்த 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொண்ட 3 மாணவிகள் தங்க பதக்கம், வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி பேட்ரிக் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஸ்ரீ சேது சாய் பிரணீதா 11 வயதுக்குட்பட்டோருக்கான ரிங் 2 பிரிவில் தங்கம் வென்றார். மேலும் ரோட் ரேஸ் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார். தனிநபர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்ததுடன் 5000 ரூபாய் ரொக்க பரிசினை வென்றார். இவர் தனிநபர் பிரிவில் முதல் முறையாக தேசிய அளவில் சிறந்த ஸ்கேட்டர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதேபோல் புதுச்சேரி ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை தெரேசா மேல்நிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவி சுபிக்ஷா ரோட் ரேஸ் பிரிவில் தங்க பதக்கம் வென்றார்.
இதேபோன்று தாகூர் நகர் டான் போஸ்கோ பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி பிரவீனா 14 வயதுக்குட்பட்டோருக்கான ரோட் ரேஸ் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார். தேசிய அளவில் தங்கம், வெண்கலம் மற்றும் தனிநபர் சாம்பியன் பதக்கங்களை வென்ற புதுச்சேரி மாணவிகள் ஸ்ரீ சேது சாய் பிரணீதா, சுபிக்ஷா, பிரவீனா ஆகியோருக்கு ஜான்குமார் வாழ்த்தி கோப்பையும் தலா 1000 ரூபாயும் வழங்கினார். அப்பொழுது மாணவிகள் பெற்றோருடன் இருந்தனர். புதுவையில் குளிர்சாதன இயந்திர பழுது நீக்குவோர் சங்க முதல் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்க இருப்பதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகிகள் குளிர்சாதன இயந்திர பழுது நீக்குவோர் மற்றும் பழகுனர் நல சங்கத்தின் முதல் மாநாடு சனிக்கிழமை அந்தோனியார் மகாலில் நடைபெற உள்ளதென்றும் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் முதல்வர் ரங்கசாமி விழா மலரை வெளியிட உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த மாநாட்டில் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றி சங்க உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசிகளை வழங்க உள்ளதாக தெரிவித்தனர். மாநாட்டில் பணி பாதுகாப்பு உபகரணங்கள், தொழிற்பயிற்சி பள்ளி, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட இருப்பதாக குளிர்சாதன பழுது நீக்குவோர் சங்க நிர்வாகிகள் அஜித்குமார், ஜேம்ஸ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். ஊசுடு தொகுதியில் நிலவிடும் மின் பிரச்சினை தொடர்பாக பொது மக்களிடம் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். ஊசுடு தொகுதியில் நிலவி வரும் மின் பற்றாக்குறை மற்றும் மின்தடை உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக பொதுமக்கள் மின்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மின்துறை அதிகாரிகள் கோபாலகிருஷ்ணன், ராஜேந்திரன், அருணகிரிநாதன், சிவராஜன் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களின் கேள்விக்கு விளக்கம் அளித்தனர். கூட்டத்தில் பேசிய பொதுமக்கள் பல இடங்களில் எரியாமல் உள்ள விளக்குகளை எரிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மின்தடையை போக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கோரிக்கை விடுத்தனர். ஏடிஎம்மில் 21 லட்சம் ரூபாயினை கொள்ளையடித்த வங்கி தினக்கூலி ஊழியர் கைது. வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் பறிமுதல். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பிப்ரவரி 3ஆம் தேதி ஏடி மைதானத்தில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணி. தொகுதி வாரியாக காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்க வேண்டும் என அதிமுகவினர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தினர். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று முதல்வர் பதவியை இழந்த ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக பதவியேற்க வேண்டும் என அதிமுகவினர் உழவர்கரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தினார். மாநில செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கனரா வங்கியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர்.
வில்லியனூர் கனரா வங்கி, வெங்கடேஸ்வரா மருத்துவமனை ஆகியவை இணைந்து சிறப்பு பொது மருத்துவ முகாமினை வெள்ளிக்கிழமை நடத்தியது. இதனை வங்கியின் மேலாளர் மகாலட்சுமி துவக்கி வைக்க புதுவை டிஸ்டிலர்ஸ் மேலாண் இயக்குனர் குமாரகிருஷ்ணன், செயலாளர் குலோத்துங்கன், பொது மேலாளர் தென்சிங் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். வங்கி வளாகத்தில் நடைபெற்ற இலவச சிறப்பு பொது மருத்துவ முகாமில் வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். தாவலக்குப்பம் வங்கி ஏடிஎம்மில் கொள்ளையடித்த வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்த 21,60,200 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தாவலக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் கடலூர் மெயின் ரோட்டில் கனரா வங்கி ஏடிஎம் மையத்தில் கடந்த 27ஆம் தேதி ரூபாய் 21 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளையனை கண்டுபிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அவர்கள் முதல் கட்டமாக வங்கி ஊழியரிடம் விசாரணை நடத்தினர். அதில் வங்கியில் தினக்கூலி ஊழியராக பணியாற்றி வரும் பூரணாங்குப்பம் நடுத்தெருவை சேர்ந்த குப்புசாமி மகன் ராஜேந்திரன் என்பவர் ஏடிஎம்மில் கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் உடனடியாக அவரை கைது செய்து உறவினர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பணத்தையும் பறிமுதல் செய்தனர். புதுவையில் வருகிற 3ஆம் தேதி நடைபெற இருக்கும் கண்டன பேரணியை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக தொகுதி வாரியாக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுவை காங்கிரஸ் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் வருகிற 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மாலை 3 மணிக்கு AFT மைதானத்தில் இருந்து புறப்படும் பேரணி சட்டசபையை சென்றடைந்த பின்னர் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்க முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி தலைவர்கள் மற்றும் அனைத்து பிரிவின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத்திய மாநில அரசுக்கு எதிரான கண்டன பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்களை பங்கேற்க செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொகுதி வாரியாக காங்கிரஸ் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி போராட்டத்தில் திரளாக பங்கேற்க தொண்டர்களை தயார்படுத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கோட்சேவுக்கு சிலை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட உருவ பொம்மை எரிப்பில் வாலிபர் காயம். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அதிர்ச்சி. தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவு நாள். முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை. தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று பிரணிதா சாதனை. நெல்லித்தோப்பு காங்கிரஸ் பிரமுகர் ஜான்குமார் பாராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.